கடந்த 2.5 ஆண்டுகளில் இல்லாத அளவு தமிழகத்தில் இவ்வளவு பெரிய சம்பவம் கள்ளக்குறிச்சியில் அரங்கேறியும் இதுவரை ஏன் முதல்வர் ஸ்டாலின் அங்கு செல்லவில்லை என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கேள்வி எழுப்பியுள்ளார். டி-ஷர்ட் போட்டுட்டு வருவாங்க, யாருமே பேசல, அதெல்லாம் விடுங்கண்ணா. இதைவிட ஒரு பெரிய நிகழ்வு 2.5 ஆண்டு தமிழகத்தில் நடக்கலீங்கண்ணா. முதலமைச்சர் ஏன் கள்ளக்குறிச்சிக்கு போகல? ஒரே கேள்வி. கள்ளக்குறிச்சி சென்னையிலிருந்து 3 மணி நேரம், பைலட் எஸ்கார்ட் கார்ல போனா 2.5 மணி நேரம், ஹெலிகாப்டர் எடுத்தாருன்னா 35 நிமிஷம். கள்ளக்குறிச்சியில ஹெலிபேட் இருக்கு, 35 நிமிஷம் ஹெலிபேட். அங்க போயிட்டு வர்றதுக்கு 35 நிமிஷம். ஒரு ஹெலிகாப்டர் தமிழக அரசு வாடகை இல்ல முதலமைச்சர் கார்ல போனா சோர்ந்து போயிருவாரு, அவர் சட்டப்பேரவையில் பேசணும்னு சொன்னாங்கன்னா ஹெலிகாப்டர்ல போயிட்டு வாங்க, அங்க போய் ஒரு நாள் தங்குங்க. டிஜிபியும் சீஃப் செக்ரட்டரி கள்ளக்குறிச்சி கூட்டிட்டு போய் ரிவ்யூ மீட்டிங் அங்க நடத்துங்க. கலெக்டர் ஆபீஸ்ல ரிவ்யூ மீட்டிங் நடத்துங்க. தமிழகத்தினுடைய உயர் அதிகாரிகளை கள்ளக்குறிச்சி கலெக்டர் ஆபீஸ்ல ரிவ்யூ மீட்டிங் கூப்பிடுங்க. முதலமைச்சருடைய கேம்ப் ஆபீசர் 2 நாளை கள்ளக்குறிச்சி மாத்துங்க. ஏன் செய்யலீங்கன்னா? இதெல்லாம் முதலமைச்சர் அவர்களுக்கு அரசியல் அனுபவம் இருக்கு. துணை முதல்வராக இருந்திருக்கிறாங்க, மல்டிபிள் டைம் அமைச்சராக இருந்திருக்கிறாங்க, பலமுறை எம்எல்ஏவா இருந்திருக்கிறாங்க. ஏன்னா முதலமைச்சருக்கு நாங்கள் இதை சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்கின்ற அவசியம் இல்லை. ஆனா ஏன் முதலமைச்சர் செய்யவில்லை என்றால் முதலமைச்சருக்கு தெரியும் அவர்னால கள்ளக்குறிச்சிக்குள்ள போக முடியாது. மக்கள் முதலமைச்சரை விட மாட்டாங்க, மக்கள் ரோட்டுக்கு வருவாங்க. ஆளுகின்ற முதலமைச்சரையே கள்ளக்குறிச்சிக்குள்ள விடாத ஒரு நிலைமை தான் கள்ளக்குறிச்சியில் நடந்திருக்கு. அதனால் இதையெல்லாம் விட்டு முதலமைச்சர் முதல்ல கள்ளக்குறிச்சிக்கு போட்டும், மக்களை பார்க்கட்டும், கேம்ப் ஆபீஸ் கள்ளக்குறிச்சி டிக்ளேர் பண்ணட்டும், அதன் பிறகு முதலமைச்சர் பேசிட்டு நாங்க ஏத்துக்கிறோம். இப்போ சரவணகுமார் ஜடாவத்தை மாவட்ட ஆட்சியர் மாத்திருக்காங்க, எஸ்பி மாத்திருக்காங்க. அங்க இருக்கிற செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.